मस्ती फ्लेवर्ड कॉन्डम्स बनो मैन ऑफ द मैच. என்ன பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கா? சொல்லுடா, என்ன பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கா? ஒரு விஷயத்தை காட்டுறீங்க, அது என்னென்னு தெளிவாக தான் காட்டிட்டு போக வேண்டியதுனடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காண்டம்ஸ்னால் என்ன? இன்றைக்கி நிறைய விளம்பரம்லாம் வந்துச்சு டிவியில். அந்த விளம்பரத்தில் வந்து காண்டம்ஸ் ஆர்ட்ஸ், காண்டம் 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 அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு? அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும், எதுக்கு பயன்படுத்துறது, அதை தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேப் ரோல் பேர் தான் காண்டமா? அதையும் பிச்சு பிச்சு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு டேபிள்லாம் ஒட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க? இந்த சவுண்டு இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. नया अल्ट्रा स्लिम ड्यूरेक्स जीन्स पॉकेट बैग, हर पॉकेट में फिट. என்ன இது? யோ, என்னங்கய்யா இது? அது என்னது? இல்லை ஒரு நீங்கள் சிலர் டேப்லாம் பிச்சிங்க, சிலர் டேப் பிய்யுது அப்படின்றதுக்காண்டி ஒரு கடினமான டேப்பாக அது. இது அவ்வளோ சீக்கிரத்தில் பிய்யாதா? 2X அது பேர் போட்டுருந்துச்சு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? என்னையா அது? ஒன்றுமே புரியலையா? இல்லை, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேதுங்க. நீங்கள் புரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். புரியவே மாட்டேதுங்க எதுவுமே எனக்கு. வாங்க வேறு புரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கலாம். என்னடா இது? मस्ती फ्लेवर्ड कॉन्डम्स बनो मैन ऑफ द मैच. என்ன பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கா? சொல்லுடா, என்ன பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கா? ஒரு விஷயத்தை காட்டுறீங்க, அது என்னென்னு தெளிவாக தான் காட்டிட்டு போக வேண்டியதுனடா. இப்படி ஒன்றுமே இல்லாமல் அரையும் குறையமாக காட்டிட்டு போனால் எப்படி? எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை. அறிவு கட்டத்தனமாக எதுவும் பண்ணாதீங்க. ஒரு விளம்பரம்னா மக்களுக்கு புரிகிற மாதிரி காட்டணும். இப்படி முட்டா பய மாதிரி ஒன்றுமே காட்டாமல் இருக்கக்கூடாது. அப்படின்னா எதுக்கு ரெண்டு விளம்பரம் எடுக்கிறீங்க? மூடிட்டு போங்கடா. அது ஒரு விஷயம் எனக்கு புரியலைன்னா நான் எப்படி அதை வாங்கி பயன்படுத்துவேன்? ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சாதான் அதை வாங்கி என்னால் எப்படி பயன்படுத்த முடியும், அது என்னது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஒரு ப்ராடக்ட்னால் அது எப்படி அப்படின்னு பயன்படுத்தி காட்டணும். அப்போ தான் என்னால் அது புரியும், அது என்னென்னு என்னால் யூகிக்க முடியும். பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணுறாங்க? இவங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே. टाइगर कॉन्डम 5টি ভিন্ন ফ্লেভারে। ஆரஞ்சு அறிவு இருக்கடா உங்களுக்கு? முட்டாப்பயத்தனமா எதுவும் பண்ணாதீங்கன்னு இப்போ தாண்டா சொன்னேன். அது என்னடா அது? அதுக்குள்ளே என்ன தாண்டா இருக்குது? பதப்படுத்தப்பட்ட பழமா? உள்ள ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, என்னடா அது? அது என்னடா? அதுவும் சாக்லேட்டா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, அடுத்து ஆரஞ்சு, ரோஸு, அது என்னடா அது? கொஞ்சமாச்சும் தெளிவாக எனக்கு காட்டுங்களேடா. அது ஏன்னா ஒன்றுமே எனக்கு புரியலைடா. புரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அப்போ தான் எனக்கு புரியும். கபீஷாங்காச்சு இதுலேயாச்சும் ஒன்று காட்டுங்க, நல்லா இருப்பீங்க. என்னென்னு காட்டுங்க. இருக்கு என்னடா அழகான பொண்ணு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் காணும் ஆறு விளம்பரம் சாதாரண
பிங்க் கலர் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னென்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்கடா, இல்லாட்டி இதை பண்ணாதீங்கடா. எனக்கு இப்போ செம்ம கோவம் வருதுடா. நான் இப்போ செம்ம கோவத்தில் இருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போ வெளியே காட்ட முடியல என்னால். அது என்னென்னு கடைசி வரைக்கும் காட்ட மாட்டீங்கல்ல? இல்லை உங்களால் அதை காட்ட முடியாதா? ஏன்டா அதை காட்ட மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது என்னன்றதை காட்டினா தான் உங்களுக்கு என்ன? சும்மா ஒரு பாக்ஸை கட்டுறீங்க குட்டியாக, அதுக்கப்புறம் அதை எப்படி விளம்பரத்தை முடிச்சுட்டு போயிடுறீங்க. என்னடா இது? இல்லை நான் கேட்குறேன், என்ன இதுக்கு பேர்லாம் விளம்பரமா? மக்களை எப்படி தான் நீங்கள் இத்தனை வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? நான் என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன்டா.